வணக்கம் நேயர்களே, இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இன்றைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாகத்தான் நாங்கள் பேச போகிறோம். உங்களுக்கு தெரியும், தற்போதைய ஆட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தேசத்தினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி காலம் கோட்டபாய 2 என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த விஷயத்தை நான் சொல்ல இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கர்சன ராஜகருணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னால், கோட்டாபாய பார்ட் 2 என்று அவர் ஏன் இந்த இடத்துல சொல்ல வாரார் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டிலே இன்னும் ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது. இன்னும் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் ஏராளமாக காணப்படுகிறது. பொதுவாக அரிசியினுடைய தட்டுப்பாடு பாரிய அளவிலே காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகருணா சொல்லியிருக்கிறார். ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இதுதான் நடந்தது. அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இதுதான் நடக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலான, அதாவது இந்த இரண்டு ஆட்சிகளுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் காணப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை கர்சன ராஜகருணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, இது எப்படி இருந்தாலும், ஆனால் இந்த ஆட்சிக்கு இடையில நிச்சயமாக அவர் வித்தியாசம் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. பல குறைபாடுகள் இருந்தாலும், ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலே இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலம் அப்படியல்ல. அந்த ஆட்சி காலம் என்பது மிக பெரிய அல்லது கொடிய ஆட்சி காலமாக இருந்திருக்கிறது. அந்த இடத்திலே தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகங்கள் எல்லாவற்றையும் உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருந்தது என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆனால் அனுரவனுடைய ஆட்சியை பொறுத்தவரையிலே அந்த நிலைமை இல்லை. சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லத்தான் வேண்டும். உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டியதுதான் உண்மையான ஊடகத்தினுடைய ஊடக தர்மமாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படி இந்த ஆட்சியாளர்கள் மாறி மாறி வந்தாலும் அதான் சொல்வார்கள், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று சொல்லி. ஆனால் சில விஷயங்கள் மாறி இருக்கிறது, சில விஷயங்கள் மாற இல்லை. இது ஒரு விஷயம். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகருணா அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் போலி பட்டதாரிகள். அதாவது சபாநாயகர் உட்பட அனைவருமே போலி பட்டதாரிகள். போலி பட்டதாரிகள் உள்ள ஒரு அரசாங்கத்தை தான் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வழிநடத்துகின்றார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். இது அவருடைய கருத்தாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும், யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நிலவ வேண்டியதுதான் உண்மையில அந்த ஆட்சியாளர்கள் அல்லது அரச தலைவர் மக்களுக்கு செய்கின்ற மிக பெரிய ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது. இருந்த போதிலும் சில விஷயங்கள் உண்மையாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க எதை சொல்லி வந்தாரோ, அதை அவர் எப்படி மக்களுக்கு தன்னுடைய சேவையை செய்வர் என்று சொல்லி வந்தாரோ, அது இதனையும் செய்யவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கர்சன ராஜகருணா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் மக்களுக்கான அல்லது மக்களை நிச்சயமாக பாதிப்பு இல்லாத வகையிலே, மக்களை பசி பட்டினியிலே வாழ வைக்காமல் மக்களை நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த தேசத்திலே வாழ வைக்க வேண்டிய அந்த பொறுப்பு இந்த தேசத்தினுடைய தலைவருக்கு அல்லது அந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்றதுல சந்தேகம் இல்லை. இருந்த போதிலும் தற்போது எங்களுடைய தேசத்திலே பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. பசி பட்டினி பஞ்சம் என்றெல்லாம் இப்படி பலவிதமான குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் இதை நிவர்த்தி செய்து மக்களை, அதாவது மக்களுடைய இந்த பசி பட்டினியை போக்கி நல்லதொரு ஆட்சியை மலர வைக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அரச தலைவர் அவர்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இனவாதம் மதவாதம் அந்த பிரச்சனைக்கு அப்பால் இன்றைக்கு மக்களிடத்துல ஏராளமான குறைபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு தங்களுடைய மண்ணில் அல்லது தங்களுடைய சொந்த இடங்கள்ல இருக்கிற ஒரு மத வழிபாட்டு தலங்களையோ அல்லது முக்கியமான சில இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை, தங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை வழிபட முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதே நேரத்திலே
அரசியல் அராஜகம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை செய்ய வேண்டியதும் இந்த நாட்டினுடைய அரச தலைவருடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே பசினி பட்டினி பஞ்சம் ஏற்பட்ட போதோ அதற்கு எதிராக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் குரல் எழுப்பியவாக தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க இருந்திருக்கிறார் என்பது அவருடைய வரலாறை அதனை நிரூபித்திருக்கிறது. நிச்சயமாக அப்படி ஒரு அதாவது பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்த ஒருவர் ஏன் இன்றைக்கு நாட்டில பல பிரச்சனைகள் தலை தோங்குவதற்கு காரணமாக இருக்கிறார் என்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறார் செய்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது பல வாக்குறுதிகளை அல்லது பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றார். இந்த மக்கள் குறிப்பாக தமிழ் மக்களுடைய வலிகள் வேதனைகள் அவர்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு காணாம போனவர்களாக இருக்கலாம் அல்லது இறந்தவர்களாக இருக்கலாம். அந்த இழப்பு அல்லது அந்த துயரம் அவர்களுடைய உறவினர்கள் உற்றார் சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் தான் அந்த பிரச்சனை புரியும் என்றத பல விஷயங்களை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதற்கான பரிகாரத்தை தருவேன் என்ற விஷயத்தை நிச்சயமாக அவர் சொல்லல. ஆனால் இப்படியான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கப்படணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக ஒரு வரியை தெரிஞ்சவருக்கு அல்லது அந்த வரியை புரிஞ்சவருக்கு அல்லது அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக அல்லது அந்த மக்களுடைய சரியான ஒரு வாழ்வுக்காக போராடிய ஒருத்தராக, அதாவது ஏபியினுடைய கட்சியிலே முக்கியமான ஒரு அங்கத்தை வகித்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராகவும் இந்த நாட்டினுடைய அரச தலைவராகவும் இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இருக்கிறார். சரி, அவர்களுடைய கோட்பாட்டை பொறுத்தவரையிலே, அதாவது இடதுசாரிகளுடைய கோட்பாட்டை பார்ப்போமாக இருந்தால், அது நிச்சயமாக சாதி மத பேதமற்ற, அதாவது அடக்கி ஒடுக்கப்படுகின்ற இனத்தினுடைய அல்லது அந்த மக்களுக்கான சரியான ஒரு குரலை கொடுப்பதுதான் அந்த இடதுசாரி கட்சிகளுடைய கொள்கையாக இருக்கிறது. அதை ஒப்பிட்டு பார்க்க இன்றைக்கு இலங்கையில வாழ்ற இந்த ஈழத்தமிழர்கள் எந்த அளவுக்கு வாழ்கிறார்கள் அல்லது எந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கிறது என்ற விஷயத்தை புரிஞ்சு கொண்டு செயற்பட வேண்டியது இந்த அரச தலைவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன் இந்த விஷயத்தை நான் இதுல சொல்ல வரணும்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு எங்கட தேசத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், அந்த அளவு அவைக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்வுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உரிமைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த மண்ணில் அல்லது சொந்த நிலங்கள்ல நாங்கள் சுதந்திரமா வாழ வேண்டும் என்ற அந்த உள்ளத்து உணர்வு அவர்கள் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் இன்றைக்கு என்ன சொல்றது, ஒரு துடிதுடிப்பாக ஒரு பெருவெள்ளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த உணர்வுகளை மதிச்சு இந்த தேசத்தில தமிழ் மக்களையும் ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது, அதாவது தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் விடுக்கின்ற ஒரு வேண்டுகோளாகவும் இருந்திருக்கிறது. அதை பல அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். சரி, இது ஒரு விஷயம். எது எப்படி என்றாலும் ஒரு தேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு சரியான ஒரு நியாயத்தை வழங்குவதுதான் ஒரு நாட்டினுடைய அரசு தலைவருக்குரிய பண்பாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.